அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் மதி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மதி சுரேஷ் கிட்ட அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க நம்ம 2 பேரையும் தான் வர சொல்லியிருக்காங்க, நான் மட்டும் போனால் எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும் அப்படின்னு மதி சொன்னதும் சுரேஷ் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, உங்கள் வீட்டில் கூப்பிட்டா உடனே என்னால் வர முடியாது, நான் அப்படி ஒன்றும் வேலை பார்க்கல, நான் வேலை பார்க்குறது போலீஸ் வேலை, இதில் பெர்மிஷன் கேட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சுரேஷ் சொன்னதும் மதி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், பெரியவங்க சொன்னால் கேட்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, பெரியவங்க தானே கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு இங்கே பாரு, சொல்கிறத கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோ, பெர்மிஷன் கிடைக்காது, நேற்று வேறு நான் லீவ் போட்டிருக்கேன்ல அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், வீடு தேடி வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெர்மிஷன் போட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு மதி சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க. சுரேஷ் இருந்துட்டு என் வேலையை பற்றி உனக்கு என்ன தெரியும், எனக்கு திடீர்னு வேலை வரும், என்னால் கரெக்டாக டைம்லாம் சொல்ல முடியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொன்னதும் என் மேலே உள்ள கோவத்தில் தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தானே இருக்கிற, உங்ககிட்ட என்னால் பேச முடியலையே அப்படின்னு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதி இருந்துட்டு சரி, நாளைக்கு எப்படியாவது பெர்மிஷன் போட்டு வர பாருங்க எங்கள் அம்மா அப்பாவுக்காக அப்படின்னு இங்கே சுரேஷ் கிட்ட மதி சொல்கிறாங்க. உடனே இவங்க அம்மா அப்பாவுக்காக நம்ம பெர்மிஷன் போட்டு வரணுமா, இவன் மட்டும் நம்ம அப்பா அப்பாவை மதிக்கவே மாட்டாலாம், இவன் நினச்சதெல்லாம் செய்வாளாம் அப்படின்ட்டு சுரேஷ் வந்து மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மதி இவர் இன்னும் ஒரு நாள் பெர்மிஷன் போட்டு வர்றதுக்கு ரொம்ப தான் ஓவராக பிகேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே தூங்கிடுறாங்க. இவட அம்மா அப்பாவும் தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், மதியும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ருக்கோம், நீங்களும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் அவங்களுக்கு விருந்துனா நான் எதுக்கு வரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் தானே இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சது, அப்படி இருக்கும்போது நீங்கள் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் வர்றாங்க, காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு நீயும் சேர்ந்து வந்துடணுமா, எல்லாரும் வந்துடுங்க குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரிங்க நாங்கள் வரோன்ட்டு மதியோட அம்மா அப்பாவும் கிளம்பிடுறாங்க. இங்கே மறுநாள் காலையில் பாக்யராஜ் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு இன்னைக்கு மதியோட அம்மாவும் அப்பாவும் விருந்துக்கு கூப்பிட்டாங்கல்ல, நம்ம எல்லாரும் போகிறதுக்கு கார் வேணால் ஏற்பாடு பண்ணட்டா, கார்லேயே போயிடலாமா அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எதுக்கு நம்ம எல்லாரும் போகணும், நம்ம வீட்டில் சாப்பாடே இல்லை பாரு, அவங்க வீட்டில் விருந்து சமைச்சிருக்கிறது தான் போய் நம்ம சாப்பிடணுமா, இங்கே பாருங்கள் மதியம் சுரேஷும் மட்டும் போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யராஜோட அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு ஆமாம் அவங்க 2 பேர்த்தையும் தானே விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க மட்டும் போனால் போதும் அப்படின்னு இங்கே சுரேஷோட அப்பாவும் சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வரலப்பா, வாங்கப்பா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. ஆமாம் பெரிய பங்களா கட்டி வச்சுருக்காங்க, அதை போய் நம்ம பார்க்கணும், ஏன்டா இப்படி இப்போ எதுக்கு நம்ம போகணும், என்னாலலாம் முடியாது அப்படின்னு பாக்யராஜோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் மலர் இருந்துட்டு அத்தை அவ்வளோ தூரம் அவங்க கூப்பிட்டப்போ நம்ம போகாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் அத்தை, போகலாம் அத்தை அப்படின்னு மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இல்லை நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மலர் வந்து ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் மதி வீட்டு விருந்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போகலான்னு தான் சொல்லியிருந்தாரு நீ அப்படின்னு ரேவதி சொன்னதும் ஓ அப்படியா, அப்போனா சரி, அப்போனா இந்த வீட்டில் உள்ளவங்களும் வர்றதுக்கு சம்மதிச்சிருவாங்க அப்படின்னு மலருக்கு சந்தோஷமாயிடுது. இங்கே விருந்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மலர் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா நீ, ஓ சரி நீ, நான் கிளம்புறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, அப்பா அம்மா கிட்டையும் சொல்லுங்கள் மாப்பிள்ளை வராருன்னு, அப்போனா உடனே கிளம்பிடுவாங்க அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மலர் இருந்துக்கிட்டு அவங்க மாமனார் மாமியார்கிட்ட தங்கராஜ் அண்ணனும் வர்றாங்களாமே, ரேவதி இப்போ தான் கால் பண்ணி சொன்னான், நீங்கள் வராமல் இருந்தால் எப்படி தங்கராஜ் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிடும்ல, நீங்களும் வாங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. தங்கராஜ் மாப்பிள்ளையும் வராரா, அப்போனா நாங்களும் வந்துடுறோம், இதை முதலே சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்ட்டு இங்கே சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிளம்புறேன்ட்டு. இதை பார்த்துட்டு மதி எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம தங்கராஜுக்கு பெரிய தலையில் தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு கடுப்பாக இருக்குது. இங்கே எல்லாரும் பாக்யராஜ் சுரேஷ் கிட்ட பேசுகிறாங்க. சுரேஷ் கல்யாணம் ஆகி விருந்துக்கு போயிருக்க வேண்டியது, அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க உன்னை கூப்பிட முடியல, இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு, எப்படியாவது பெர்மிஷன் போட்டு வாடா, மதி மட்டும் தனியாக போனால் அவளுக்கு வருத்தமாக இருக்கும்ல அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை வருத்தப்படுவா அப்படின்ட்டு சுரேஷ் வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கேட்டு பார்க்குறேன், பெர்மிஷன் கிடச்சா வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸா எப்படியாவது கேட்டு பாருடா, வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. மழை இருந்துக்கிட்டு ஆமாம் உன் மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்களே, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா, கண்டிப்பாக நீ வந்துடு சுரேஷ் அப்படின்ட்டு மலரும் சொல்கிறாங்க. சரிங்க நீ நான் வர்றேன் அப்படின்ட்டு இங்கே சுரேஷும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு பெர்மிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும்
சொன்னதும் இங்கே மதியும் கிளம்பியிருக்காங்க. சுரேஷும் நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுரேஷும் குளிக்கிறதுக்காக போகிறாங்க பாத்ரூம்க்கு. இங்கே மதி கீழே என்ன கிடந்திருக்கு அதை பார்க்காம மிதிச்சிடுறாங்க. மிதிச்சதும் வலிக்கு விட்டுறது. இங்கே சுரேஷும் குளிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்ததும் அப்படியே சுரேஷ் மேலேயே விழுந்துடுறாங்க. விழுந்ததும் சுரேஷும் மதியம் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே சுரேஷ் மதி என்ன என் மேலே விழுந்து கிடக்குற எழுந்துரு அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்து கத்துறாங்க. உடனே மதி இருந்துட்டு தெரியாமல் வலிக்கு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் அதுக்காக என் மேலேயே வந்து விழுவேன் அப்படின்ட்டு கத்துறாங்க. உடனேவும் இந்த நேரத்தில் என்ன சத்தம் அப்படின்ட்டு வேகமாக பார்க்குறதுக்காக மலர் வர்றாங்க. சுரேஷ் மதியும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே வைக்கப்பட்டுட்டு நிற்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு 2 பேத்துக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவங்க அண்ணி நீங்கள் வாங்க அண்ணி இவளை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே மலர் போயிட்டு மதியை தூக்கி விடுறாங்க. மதியை தூக்கி விட்டதும் சுரேஷும் எழுந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது தெரியலக்கா ஏதோ சிந்தி கிடந்திருக்கு அதில் தெரியாமல் காலை வச்சுட்டேன். அதான் சொல்கிறது வீட்டில் ஏதாவது கிடக்குதா கீழே விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுற பழக்கமே கிடையாது. என்ன மாதிரி கிடந்துச்சுங்க என்னை சிந்தி வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சுரேஷ் மேலே தான் பழைய போடுறாங்க. சரி மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க 2 பேரும் சண்டையை விடுங்க ஏதோ விழுந்துட்டேன் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. இன்னொருக்கா நான் ட்ரெஸ்ஸை மாற்றணுமா அப்படின்ட்டு மதி வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு மதி ஒரு ட்ரெஸ்லலாம் ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு மலர் சொன்னதும் சுரேஷ் நான் ட்ரெஸ் மாற்றணும் நீ வெளியில் போ அப்படின்ட்டு மதியை வெளியே பற்றி விடுறாங்க. ஒரு சுரேஷும் வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வெளியில் வராங்க. மதியம் சுரேஷும் கிளம்பினதும் இங்கே அவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி முடிச்சதும் கார் வருது. எல்லோரும் கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. காரில் ஏறினதும் மாப்பிள்ளை கிளம்பிட்டாரான்னு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சுரேஷும் தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. கிளம்பிட்டான்டா சுரேஷ் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி நேராக மதியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதும் இங்கே சுரேஷோட அம்மா இருந்துக்கிட்டு பரவாயில்லாம பெரிய வீடாக கட்டி வச்சுருக்காங்க போலுக்கு எல்லாம் மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளை இல்லைன்னா இவங்க எப்படி கட்டியிருப்பாங்க மாப்பிள்ளை மாதிரி ஒரு இளிச்சமாக இருக்கிறதுனால கட்டிட்டாங்க அப்படின்னு சுரேஷ் அம்மா குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதிக்கு கோபம் வருது. என்ன கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே இதை பண்ணாங்க என்ன பிளாக்மெயில் பண்ண கல்யாணம் பண்ணிவிட்டு பேச்செல்லாம் பேசுவீங்க அப்படின்ட்டு மதி வந்து கோவப்படுறாங்க. இந்த நேரத்தில் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வேகமாக வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் உள்ளே போகிறாங்க. நல்ல பெரிய வீடாக தான் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. உடனே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதியோட அம்மாவும் சொல்கிறாங்க. சரி உட்காருங்க தங்கராஜ் சார் இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே தங்கராஜ் ரேவதியும் வந்துடுறாங்க. வந்ததும் சரி இப்போ தண்ணி குடிங்க கொஞ்ச நேரத்தில் விருந்து ரெடி ஆகிடும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியோட அம்மா சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்ததும் இங்கே மதியோட அம்மாவும் அப்பாவும் சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. இந்நேரத்தில் மலரும் பாக்யராஜ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.